நண்பா, எதற்குடா இந்த செலவு? ஆமென். ஒரு சின்ன ஹாலில் வைப்போம், சொந்தக்காரங்கள் நெருங்கிய நண்பர்களை கூப்பிடுவோம், ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு நல்ல சாப்பாடை போடுவோம். கோட் சூட்டெல்லாம் எதுக்குடா? போய் வாடகைக்கு ஒரு நாள் கூத்துக்கு எதுக்குடா இந்த வேலை? போய் வாடகைக்கு ஒரு கோட்டு சூட்டை எடுத்து போட்டு ஃபோட்டோ தானே நல்லா எடுத்து நம்ம பொண்ணுக்கு ஒரு 10,000 ரூபாய் ஒரு 5,000 ரூபாய்க்கு நல்ல சேலையை எடுத்து ஒரு நாள் கூத்துக்கு எதுக்குடா? ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ரேமண்ட் சூட். அல்லேலூயா. புடவெல்லாம் எவ்வளோக்கு எடுக்கிறீங்கம்மா? ஒரு கல்யாணத்துக்கெல்லாம் எவ்வளோக்கு எடுப்பீங்க? சும்மா சொல்லுங்களேன். பண ஆசை இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க, அது நாங்கள் ஏன் எடுக்கணும்? அதான் பலிகாடு ஒன்று மாட்டி இருக்குதுல்ல. இவங்க சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுக்கு பண்ணும்போது அந்த சம்மந்தி எனக்கு 50,000 ரூபாய்க்கு எடுத்தாங்க, நீங்கள் எவ்வளோக்கு எடுப்பீங்க? அவன் ஏங்க, நான் நேர்மையாக பேசுகிறவன். நான் இவங்களுக்கு பேசுகிறேன் அவங்களுக்கு பேசுகிற ஆள் நான் கிடையாது. எனக்கு நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டு பிள்ளை. நான் அவன் வரோங்க, கொஞ்சம் ஆசை ஏதாவது வந்து சொல்லுவாங்க. உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணும்பொழுது உங்கள் பையனுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு ரொம்ப விசுவாசத்தில் இருப்பீங்க. யாராவது ஒருவர் வந்து உங்களை ஆசையை தூண்டுவாங்க. எப்படி தெரியுமா? போன மாதம் என் பிள்ளைக்கு பண்ண ஒரு ஹோண்டா சிட்டி காரு கொடுத்தாங்க ஐயா. உன் மனசில் என்ன வரும்? சாதா டிகிரி படித்தவனுக்கே ஹோண்டா சிட்டி கார் கொடுக்குறான்னா, என் பிள்ளை MBBS இன்ஜினியர், மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான். அப்போ நம்ம ஹோண்டா சிட்டி கேட்கக்கூடாது. அது வரையும் கேட்காத நீங்கள் உங்களுக்கு கேட்க வைக்கும் பண ஆசை. நிறைய குடும்பங்கள் நிறைய கல்யாணங்கள் அப்படி தான் நின்று போயிருக்கிறது. அது வரையும் நீங்கள் வாயை முடிக்கிட்டே கேட்காம நீங்கள் பொய் சொல்ல ஆசைப்படவில்லை. நிறைய கல்யாணங்கள் நின்று போன நோக்கம் என்ன தெரியுமா? நல்ல மனப்பான்மையில் நாம் இருந்திருக்கிறோம். நீங்கள் எதுவுமே வேணாம் சொல்லிட்டு கடைசி நேரத்தில் ஒரு கார் ஒன்று கொடுத்தா நல்லா இருக்கும் மாப்பிள்ளை போகிறதுக்கு. ஆமா, அதை ஆண்ட இடத்துல கேட்டனா ஒரு கார் அல்லையா 2 காரை கூட கொடுப்பார் ஐயா. ஆமென். அல்லேலூயா.